காலையிலேருந்து நேரமே போக மாட்டுது. இந்த வெள்ளத்தாயாவது வருவா, அவளும் வரக்காங்கல. ஒரு பிள்ளைகளும் கடைக்கு அங்கிட்டு போவ காணும். எதுவும் போனாலும் கூப்பிடலாம். ஊரே அமைதியாக கிடக்கு. அண்ணா ஒரு பொடி பிள்ளை போகுது. யாரு பார்த்தா வெள்ளத்தாய் பேத்தி மாதிரி இருக்கு. ஏன் வெள்ளத்தாய் பேத்தி? ஏ புள்ளோ என்னாச்சு? ஆச்சி கூப்பிடியும்ல, அங்கிட்டு வா மக்களே. நான் வாரேன். என்ன ஆச்சியோ? மக்களே சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. எங்க அம்மா காலையிலேயே ஆப்பம் தேங்காய் பால்லாம் வச்சு தந்தா சாப்பிட்டோம். அப்படியா? என் பிள்ளை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுச்சாமே, அழகா சொல்லுது. ஆச்சி இங்க மக்களே. எந்த ஆச்சியை கேட்கீங்க? குருவமாச்சியா வெள்ளத்தாய் ஆச்சியா? உங்க குருமாச்சி ஊர்ல இல்ல கிடக்கா? உன் கூட யார் இருப்பா? வெள்ளத்தாய் ஆச்சி தானே, அந்த ஆச்சி தான் கேட்கேன். வெள்ளத்தாய் ஆச்சி அத்தை ஊருக்கு போயிருக்காவ. வாரதுக்கு 2 நாள் ஆகுமா. வரும்போது எனக்கு ஏதாவது பண்டம் வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காவளே. அப்படியா? அம்மா ஆச்சி உனக்கு எதுவும் வாங்காம வருவாளா? கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு தான் வருவா. அம்மா என்னைதான் வீட்டுல? எங்க அம்மா மத்தியானம் சுவாறு பொங்கலுக்கு கடைக்கு காய்கறி வாங்க போயிருக்கா. அப்படியா? உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? வேலை போயிட்டானா? எங்க அப்பா காலையிலேயே வேலைக்கு போயிட்டாவ. சரி சரி. உனக்கு லீவ் விட்டாச்சா? எனக்கு இன்னும் 2 பரீட்சை இருக்கு. அது முடிஞ்சிட்டுனா அந்த அன்னைக்கு லீவு தான் எடுத்து. அப்படியே மக்களே, பரவாயில்லையா? லீவு கேம்பிள் எங்க ஊருக்கு போகுது? நான் லீவ் விட்ட உடனே எங்க குருவமாச்சி ஊருக்கு தான் போவேன். ஏன் அப்பா குருமாச்சி தான் தேடி தின்னுட்டி உனக்கு? ஆமா. சரி ஆச்சி, நான் விளையாட போறேன். நல்ல பிள்ளை. வெள்ளத்தாய் மாவா வீட்டுக்கு போயிருக்கா போல. அதான் கிட்ட வரவே காணும். அதான் என்ன வரவே இல்லையேன்னு நினைச்சேன். என்ன அத்தையா ஒத்தையில சிரிச்சுட்டு அடக்கிய? ஒத்தையில சிரிக்க நான் எனக்கு இருக்கியா? அதை தத்தே நானும் கேட்டேன். கொடுத்து தூக்கிட்டு எங்க போற? தண்ணி விட்டு 3 நாள் ஆகுதே, தண்ணியே வரக்கானும். அதான் குடத்தை கொண்டு போய் வரிசையில போட்டு வரலான்ட்டு போறேன். வேலையெல்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சுட்டு காலையில சாப்பாடு செஞ்சு தந்தேன். வாயில போட்டு போட்டுட்டு தானே உட்காந்துருக்கிய. ஏன் நீ திங்காமலே வரல? நாங்க மட்டுமா தின்னோம்? நான் தின்னாதானே உங்களுக்கு அவிச்சு போட முடியும். ஆமா, இவ ஒருத்தி தான் அவிச்சு போட்டுட்டா. இந்த வீட்டுல நான் ஒருத்தி தம்பி அவிக்கேன். உங்க மவளும் அந்த பக்கம் எட்டி பக்கம் கிடையாது. நீங்களும் அடுப்படிக்கிட்ட வாரது கிடையாது. ரொம்ப நீட்டாதவளா? எல்லா வீட்லயும் மருமக்க மாதிரி செய்யறதான் நீயும் செய்த. என்னமோ பேசாதான் புடுங்கிட்டனக்கா பேசுத. சரி, இப்ப தண்ணி வருதுன்னு எவனும் சொன்னதுக்கு அப்புறம் குடத்தை கொண்டு போட வேண்டியதானே? புது குடத்தை எவ்வளவு ஆட்டையை போட்டு போறதுக்கா? எத்தே குடத்தை கொண்டு போய் போட்டாதே தண்ணி தருவாள்வ. இல்ல அப்படின்னா நீ குடம் வைக்கல, உனக்கு தண்ணி கிடையாதுருவாள்வ. அதான் போய் குடத்தை மட்டும் வரிசையில வச்சுட்டு அந்த அன்னைக்கு ஒடியாந்துருதேன். இன்னைக்கு மீனா ஊருக்கு போனோம் தெரியுங்களா? தெரியும் தே. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவேனா? எப்ப விடியும் எப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை அனுப்பி வைக்கலாம்னு நானும் காத்திருக்கேன். உன் பேச்சே சரியில்லை, நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. வாழ்க்கையே சரியில்லாம தான் போய்கிட்டு இருக்கு. பேச்சு என்னன்னு போனா எனக்கு என்ன? சரி, மணி 11 நைட்டு. இப்ப நீ பொங்க ஆரம்பிச்சாதான் நேரத்துக்கு பொங்க முடியும். அவளும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப முடியும். இன்னும் நேராக்கணும் அப்படின்னா அப்புறம் இருட்டுக்கு தான் அவ போய் சேருவா. அதனால குடத்தை கொண்டா நான் போய் வச்சுட்டு வரேன். வேண்டாம் அப்படியே. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இப்ப கொண்டு போய் வச்சுட்டு இப்ப வந்துருவேன். நானே போறங்கம்ல, நீ ஒண்ணும் போண்டாம் குடு. சரி, காலையில இருந்து வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது எரிச்சலா இருக்குன்னா குடத்தை தூக்கிட்டாது வெளியில போயிட்டு அப்படியே சரசக்கா யாரையும் பார்த்து பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். அது கூட கிளவி விட மாட்டுக்கா பேரு. அங்க என்ன முணுமுணுங்க? ஒன்னும் இல்லத்தே. உங்களுக்கு வேற கால் வலிக்குன்னு சொன்னீங்க. எப்படி கொண்டு போய் குடத்தை வைப்பிய? அதான் நானே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தைக்கு கால் வலிக்குமே, எப்படி எவ்வளவு ஒத்தையில விட அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குடத்தை கொண்டா போட்டோம். இத்தே வேண்டாம் சொன்னா கலங்க. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனா ஊருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கொண்டாவளே நீட்டாம பா. உள்ள போய் உள்ளி எதுவும் உரிக்கணும் உரிச்சு வை. நேரத்தோட சோத்த பொங்கி முடி. பெரிய பாசக்கார மருமுவா எனக்காண்டி ரொம்ப யோசிக்கா. குடத்தை வைக்க போற சாக்கில ஒவ்வொருத்தி வீட்லயா போய் கதை வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு மல்லாந்துருவா. பிற சோறு பொங்கலுக்கே 1:30 வந்து இறங்குவா. எங்கனடா போய் பழக்கூடலாம்னு தெரியுதா? கிளவி இவ்வளவு நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எரிச்சலா இருக்குன்னு தான் போய் குடத்தை வச்சுட்டு ஒரு 4 பேரை பார்த்து கதை பேசிட்டு வருமேனு பார்த்தேன். அதுக்கும் கூட விடாம குடத்தை பிடிக்கிட்டு போயிட்டா பேரு. இவ சொல்லிட்டா நான் கேட்டனுமோ? முடியாது. நான் போய் சரசக்கா சாந்தியக்கா எங்க இருக்கான்னு பார்த்து கதை பேச போறேன். ஏக்கா என்னக்கா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பூ கட்டிட்டு இருக்கே போல? ஆமா, ஜாலியா கட்டியாவ. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கே இருப்பமே வந்தா அம்பிட்டுக்கான பூ போட்டு 2 பேரும் கட்டிக்கிட்டு இருந்தாவ. சரி, நம்மளால முடிஞ்சதை கட்டுவோமே அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னத்தையோ ஒரு 100 பூக்கு 10 ரூபா தர மாட்டாவளா? லட்சுமிக்கா கட்டி கொடுத்தா. எது 100 பூக்கு 10 ரூபா கொடுக்கணுமா? ஆமாக்கா, இவ்வளவுக்கான பூ கட்டி தரோம்ல. என்ன சாந்தி பேசியா? பூ விற்க விலையில 100 பூ கட்டி கொடுத்தா 10 ரூபா வாங்குவியா? இது என்ன கணக்கு? ஏக்கா வேலையும் சோழியும் கட்டி கொடுக்கும்லக்க. ஏமா நீ அப்படி ஒண்ணு வேலையும் சோழியும் கட்டெல்லாம் கட்டி தர வேண்டாம். தூரணவள நாங்களே பாத்துக்கிட்டோம். இப்படி சொல்லாங்கக்கா. இவ்வளவு பூ கட்டியிருக்கேன். இப்ப கையெடுன்னு சொல்லுதியா? எனக்கு 100 பூக்கு 10 ரூபா தாங்க. அம்மட்டு பூவே நானே கட்டி தரேன். நீ கெட்டியும் தரேன்னா கொட்டியும் தரேன்டா. நானே பாத்துக்கிட்டேன். எந்திரிச்சு போ. வேணா இவ்வளவு நேரம் கட்டின பூக்கு 100 பூ தலைக்கு வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போ. அதுக்கு மேலாம் தர முடியாது. ஒரு நன்றி விசுவாசமே கிடையாது. எம்பிட்டு பூ கட்டியிருக்கேன். 100 பூ தரங்கியல மனசாட்சி இல்லாம. உன்னை யாருமா கெட்ட சொல்லி அழைச்சா? நீயா வந்து கெட்டிட்டியா உயிரை எடுக்க இப்போ? அதானே, உங்களுக்கு இப்ப பார்த்தும் வராம நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிட்டுல பழைய மாதிரி மனசரை மதிக்க மாட்டிய. ஏன் சாந்தி இப்படி எல்லாம் பேசியா? வேற என்னக்கா இவ்வளவு பூ கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு வெறும் 100 பூ தரங்காவ. நான் உன்னைய வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. நீயா வந்து கட்டிட்டு நீயே என்கிட்ட சண்டை போட்டு கிடக்காத சொல்லிட்டேன். ஏன் நாள்முடி பெசாட்டி கிடைங்களே? ஆமா, எல்லாரும் அவியலுக்கே ஏன் பேசுங்க. எனக்கு நீ யாரு இருக்கா? பெரிய பணக்காரவோ அவதானே, அவளுக்கே எல்லாரும் ஏன் பேசுவிய?
நாலு மணி பேசுற நியாயம் இருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாவே. அவங்களே பாவம் பூ கட்டுறதுல ஒரு 5-10 தான் கிடைக்கும். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு என்ன லாபம்? ஆமா ஆமா 5-10 கிடைக்கும். அவளுக்கு என்ன இதுல வச்சு மட்டுமா லாபம்? வயக்காடு தோப்பு துறவு ஆடு மாடு அதெல்லாம் எங்க கொண்டு போய் தள்ளுதாவே? நான் கொண்டு அவனுக்கு இங்க பக்கத்துலயே வேலை கிடைச்சிடுது. முன்னாடியாவது மவன் வெளியூர்ல கிடந்தா அவனுக்கு தனி செலவு இவளுக்கு தனி செலவுனா தான் ஆகிட்டு இருந்தது. இப்ப அவனும் ஒண்ணா வந்து இருக்க வந்துட்டான். இனி என்ன ஒரே செலவு தானே, பிரச்சனையே இல்லையே. அதான் நல்ல காசு பணம் பொருளவும் மனசரை மதிக்க மாட்டுக்காவே. ஆனா நீ எல்லாம் என்ன பொம்பளையம்மா, சீ. உங்க அளவுக்கு சீ இல்ல பாங்க. லட்சுமி நீ பேச கொடுக்காம போட்டு போட்டு பூவை கட்டி மொட்டு பூரா விரிஞ்சிட போகுது, அப்புறம் கெட்டதுக்கு வாய்க்காது. சரிக்கா. தனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. தாத்திய சின்ன இந்த சரசக்காவை எப்படி பேசியாவன்னு. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா அதை முதலையே பேசிட்டு கெட்ட வேண்டியது எனக்கு. முதலையே காசு பணம் இவ்வளவு வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை தொடைய விட்டுருக்க மாட்டாவே. கெட்டிட்டு பிறகு ரூபா தரலன்னு சண்டை போடுதிய. நீ அவளுக்கு ஏண்டி என்ன பேசுவேன்? எப்பா காலு என்ன வலிக்கு இங்கனைக்கு இங்கன வரதுக்குள்ள கால் வலியுதே. என்னக்கா தண்ணி கொடுத்து தூக்கிட்டு எங்க போற? தண்ணி கொடுத்து தூக்கிட்டு எங்கிட்டி போவ? நல்லில தான் கொண்டு போய் வைக்கலாம்ட்டு போறேன். நான் அங்கிட்டு இருந்தேனக்கா வாரேன். தண்ணியே வரலையா, ஒரு சொட்டு இல்ல, காஞ்சி போயில கிடக்கு. நேத்தும் தண்ணி வரலையா, முந்தானத்தும் தண்ணி வரலையா? அதான் இன்னைக்கு வந்தாலும் வருமேனு குடத்தை கொண்டு போய் போட போறேன். அதுக்கு சின்ன பொண்ணையா தான் அனுப்பியிருக்கலாம்ல, நீ அப்படி நடந்து வந்துட்டு இருக்க கால் வலி வச்சுக்கிட்டு. அவன் வரவிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ஏன்டா வந்தனும்னு நினைக்க. இப்போ நீ சொன்னாலும் எனக்கு கால் கூட கொஞ்சம் தான் வலிக்கு. அதான் சொல்றேன், நீ ஏன் தைலம் தடவிட்டு கிடப்பிய? அந்த பிள்ளைய வர சொன்னா வச்சிருக்கும்ல. அவளை வர சொன்னா ஐயவ வீட்லயே போய் இருந்துக்கிட்டே வீட்டுக்கு வரணும், மறுபடியும் வேலையில பாக்கணுங்க என்னமே இருக்க மாட்டேக்கு. அதான் கழுதிய வீட்டுல உள்ள வேலையை பறந்து போட்டுட்டு நான் உடத்துக்கிட்டு வந்துட்டேன். சரி போ. அங்க காஞ்சி போன நல்லில கொண்டு போய் போட்டு என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு தண்ணி வரானக்காவும் ஒருத்தனும் சொன்ன பாட்டு இல்ல. ஒரு பிஞ்ச குடம் பழைய குடம் அரை குடம்னு என்னத்தையா இருக்கும்ல, அதை கொண்டு வந்து போடணுக்கா. இப்படி புது குடத்தை நல்ல குடத்தை கொண்டு வந்து போட்டேன்னா எவ எடுத்தான்னு என்ன தெரியும்? அடியில பெயிண்ட் வச்சு பேர் எழுதிருக்கிட்டீ, அதனால பயப்படாண்டான். இப்படிதான் பேர் எழுதுன என் குடத்தை கொண்டு வந்து போட்டேன். அதையுமே தூக்கிட்டு போயிட்டாலுவோ. சுரண்டி எடுத்துருவாளோக்கா பெயிண்ட் எல்லாம். எம்டி பெயிண்டையும் சுரண்டி எடுத்துருவாளாங்க. ஆமாங்கம்ல, ஒரு விளக்குமார கூட விட்டு வைக்க மாட்டேக்காலுவோ. வாசல்ல போட்ட விளக்குமார ராத்திரி போட்டா காலையில இருக்க மாட்டேக்கு. நீ குடத்தை கொண்டு வந்து வைக்க வந்துட்ட. என்னட்டி செய்ய? தண்ணி இல்லங்கா, போய் போடுவோம். என்னத்தையே வந்தது அப்படின்னா ஆளா பிடிச்சிக்கிடலாம்ல. வச்சு பார்ப்போம். வந்தா நீ சத்தம் கூட தண்ணியை பிடிச்சிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டா ஆத்துல போய் தண்ணி பிடிக்க வேண்டியதான். வேற என்னைய? அதுவும் சரிதான். சரி இரு, நானும் என் வீட்டுல ஒரு பிஞ்ச கூட இருக்கு, தூக்கிட்டு வரேன். சரி போய் எடுத்துட்டு வா, நிக்கேன். பாமாக்க என்னது டீ இது? முக்கா குடம் தான் இருக்கு, கா குடத்தை காணியில. அதுவா, இது ஒரு பிஞ்ச குடங்கா. இந்த தேவையில்லாத ஓட்ட உடசல் வித்துட்டு போக பத்தியா, அவன்கிட்ட ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். எது? இதுக்கு ரூபா கொடுத்து வாங்கினியா? ஆமா, பிறகு தண்ணி வராத நேரத்துக்கு நல்லில கொண்டு போய் போடுறதுக்கு நல்ல குடத்தை போட்டா அந்த பேர்ல இருவாரு தூக்கிட்டு போயிருந்தாள்வோ. வீட்லயும் உடஞ்ச குடம்னு ஒண்ணும் இல்ல பத்தியா. அதான் அந்த பழைய பொருள் விற்க வரமிட்டேன். அந்த அரை குடத்தை 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த 5 ரூபா குடத்தை போட்டது தான் சேஃப்டி. நம்ம வேற ஏதாவது 50 ரூபா கூட 60 ரூபா கொடுத்த போட்டோம்னா போட்டுட்டு திரும்ப முன்ன தூக்கிட்டு ஓடிடுதாள்வோக்கா. இது வேறையாட்டி நான் வேற நல்ல குடத்தை தூக்கிட்டு வந்துட்டேனே. சரி பாப்போம், உன் குடத்தை எவ்வளவு தூக்கலன்னா நல்லது தானே. என் குடத்தை 2-3 மட்டும் தூக்கிட்டாள்வோ. அதான் நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உன் வீட்டு குடத்தை இது வரைக்கும் எவ்வளவு எடுக்கலன்னா பரவாயில்ல தானே, இருந்துட்டு போகுது, கொண்டு வந்து வை. ஊருக்குள்ள ஒரு குடம் வைக்க நீதம் இல்ல, அதை சொல்லு. சரி வா, பைய பேசிக்கிட்டே நடப்போம். சரி டி, நீ இன்னைக்கு வந்துருவேனே நான் நினைச்சுக்கிட்டேனே. சரி சரி, பிள்ளைகளோட கூட 2 நாள் இருந்துட்டு வா. சரி சரி, வச்சிரு, பிறகு பேசு. எம்மா என்னையா? யாத்தமா போன் பேசுன? தங்கச்சிட்டியா? தங்கச்சி எங்க போட போறா? அவ தான் ஒரே ஏரியா போயிட்டால, போனே போடுறதே கிடையாது. பிறகு யாத்தமா பேசிக்கிட்டு இருந்தா? நான் நீ தங்கச்சிட்டு தான் பேசியோன்னு நினைச்சேன். பாப்பாத்தி சிட்டி இருக்காள, அவ மவா வீட்டுக்கு போனா. இன்னைக்கு வாரம்னு சொல்லியிருந்தாளா, அதான் வாரியா வரலையான்னு கேட்கறதுக்கு போன் போட்டேன். நாளைக்கு தான் வரானா. ஓ அப்படியா? நான் கூட தங்கச்சி தான் மனசு மாதிரி வந்துட்டு பேசிட்டாலோன்னு நினைச்சேன். அவ எப்படி பேசுவா? சண்டை போட்டு போனவா தானே. எல்லாம் என் நேரம்மா. உன்னைய சொல்லி என்னெல்லாம் இருக்கு? உனக்கு பின்னாடி நிக்க வளாது புத்தி சொல்லியிருக்கணும். பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி கட்டி வைப்போங்க, இது வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அவளும் சேர்ந்து உன் கூட ஆடி இருக்கா. கடைசி இந்த நிலைமைக்கு ஆயிட்டு. ஏன் உங்களுக்கு என்ன பேசாம இருக்க முடியாதோ? உங்க மவக்காரி சிலிப்பிக்கிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? அந்த பிள்ளை வாண்டதான முதல்ல சொல்லியிருக்கு. தாயா நீ என்ன செஞ்சிருக்கணும்? பிள்ளைக்கு பிடிச்ச இடத்துல கல்யாணத்தை முடிப்போம்னு நினைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சம்மந்தி மாவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உன்னையான இன்னைக்கு என் பேத்தி என்னை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துக்கு போயிட்டா. என் மாவனை என்கிட்ட இருந்து பிரிஞ்சு என்கிட்ட போனும் கூட பேச மாட்டேக்கா. ஏன் உங்க மகன் காரணம் இல்லையோ? நான் மட்டும் காரணமோ? அவன் உன் பேச்ச கேட்டு தானே ஆடி இருப்பான். நீ சொல்லிதானே எல்லாம் நடக்குங்க. உன்னையான அந்த கஷ்டம் எல்லாருக்கும். ஏங்க என்னங்க உங்க அம்மா எல்லா பிள்ளையும் ஏன் தலையில போடுதாவோ? நீங்களும் அமைதியா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிய? விடு விஜி, எங்க அம்மா ஏதோ கோபத்துல பேசுதா. அது எப்படி? நான் ஏதாவது உங்க அம்மா அப்படி கோவமா பேச விட்டு வச்சு பாப்பேலாம். அவ இனி பேச நேரம் பூரா விட்டுருங்கிய. யோ என்னவளே, எனக்கு என் மவனுக்கும் சண்டல் துடலான்னு பாக்கியோ? ஆமா அப்படித்தானே வச்சுக்கோங்க. அது ஒரு காலமும் நடக்காதுட்டி. என் பிள்ளை அப்படி ஒண்ணு என்கிட்ட சண்டை போட மாட்டான். நீ கனவுல நினைச்சாலும் நடக்காது. அதான் தெரியுமே, அவர் எதுவுமே பேச மாட்டாருந்தானே உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியுதே நீங்க. விஜி உள்ள போ. ஏன் உங்க ஆத்தாக்காரி வாய முடிச்ச வேண்டியதானே? நான் பேசிக்கிறேன் விஜி, அமைதியா இருந்து சொன்னா எங்க அம்மா அமைதியா இருக்க போறாளா? ஏதாவது கூட கொஞ்சம் பேசுவா, மறுபடியும் சண்டை தான் வரும். நீ அமைதியா உள்ள போனா பேசிக்கிறேன். நீரெல்லாம் ஒரு மனுஷன். உங்களையும் கட்டி இத்தனை வருஷம் வாழுதானே. துறப்பங்க. இந்த சுட்ட தலையின வச்சுக்கிட்டு ஒன்னத்துக்குள்ள ஆக்கி கிடையாது.
அம்மைய பேச விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. அம்மாக்காரியை ஒரு வார்த்தை பேச துப்பு இல்ல. நான் பேசுற மட்டும் வாயை பத்திட்டு உள்ள போன்ற வேண்டியது. இது எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே இருக்குமோ தெரியல. ஒரு நாளாவது திருந்தின பாட்டுல மனுஷனை பாரு மனுஷனை. எல்லாம் என் தலையெழுத்து. பாருல என்ன வரத்து வரான்னு பாரு. ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா ஆண்டிங்க மாதிரி தேவையில்லாம அவ மேல பழிய போட்டு என் மேலதான் தப்பு. அவ மேல என்ன தப்பு இருக்கு? என்னல அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசியா? ஏம்மா நான் அவ முன்னாடி சொன்னோம்னா அவ கூட கொஞ்சம் எதுக்குன்னு பேசணும்னா அவளை போக சொல்லிட்டு பேசுதேன். என் மேலதான் முழு தப்பு இருக்கு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம அவளை எதுவும் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள சண்டை போட்டு கிடக்காதிய. நான் வாரேன் கடைக்கு நேராகுது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம்னா என்னைய கிருக்கா கேள்விய ரெண்டு வரும். ராட்சசி ஒரு நிமிஷத்துல என்ன வார்த்தை வந்துட்டு போயிட்டா கொத்து கொத்துன்னு. இப்போ பாப்பாத்தையும் வரலன்ட்டால நம்ம எப்படி போய் மகாவை பார்க்க? பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும்னு நேத்தே நினைச்சேன். இந்த பூரணிட்டு சொன்னோம்னா கொண்டு போய் விட்டுருவாளா நம்மள? கேட்டு பார்ப்போம். குறையிட்ட கோயிலுக்கு போகணும் பேத்தியை கூட வர சொல்லணும்னு சொன்னோம்னா அனுப்பி வைப்பா. அந்த மணிக்கு நம்ம அந்த பிள்ளைகிட்ட இவ வீட்டை காட்டி அங்கே கொண்டு போய் இறக்கி விட சொல்லிடுவோம். இவ புருஷன் முன்னாடி தெரிஞ்சா போக விட மாட்டாவோ. சொல்லாம கொள்ளாம போயிட்டு வந்துடணும். ஏப்பா எவனும் குடத்தை கொண்டு வந்து வைக்கல. நம்ம தான் ஆளு. தண்ணி வரவும் முதல்ல பிடிச்சிட்டு போயிடணும். பாத்தியாக்கா நான் தான் சொன்னோம்ல காஞ்சி போய் கிடக்கும்னு ஒரு சொட்டு தண்ணி வர காணும் பத்தியா? ஆமாட்டி இந்த கோடைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே தண்ணி விட மாட்டானோ போல. இப்பதான் ஆரம்பிக்கி அதுக்குள்ள தண்ணி வர காணும். இன்னும் 2 மாசம் என்ன செய்வானோ தெரியல. சரி நம்ம கணக்குக்கு வச்சுட்டு போவோம். நீ முத கூட வச்சிருக்க, நான் 2வது கூட வச்சிருக்கேன். என்னக்கா என் கூட அங்கே இருக்கட்டும். எவ்வளே யார்டி கணக்கா? நீ தானோ கிடைச்சது. என்னவளா நாங்க ஒருத்தி நிக்க குடத்தை கொண்டுட்டு எவ்வளவு தும்பு இருந்தா எனக்கு முன்ன நீங்க 2 பேரும் குடம் வைப்பிய. யாவளே நாங்க தான் முதல்ல வந்தா நாங்க வைக்க. உனக்கு என்ன? நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் வைக்க போனேன். நான் வாரதுக்குள்ள நீங்க 2 பேரும் வச்சுட்டிய. 2 பேரும் குடத்தை எடுங்களா. நான் தான் முதல்ல வைப்பேன். முனியமக்கா என்ன பேசியா? நாங்க 2 தானே முதல்ல வந்து வச்சோம். இப்ப தண்ணியும் கூட வரல. தண்ணி வந்த பிறகு நாங்க 2 ஆள் பிடிச்ச பிறகு நீங்க 3வது ஆளா பிடிச்சுக்கோங்க. இப்ப என்ன? நீ வாய முடிக்கி முட்டை கடிக்கி நியாயம் பேச வந்துட்டா. எவ்வளா நீ என்ன ஏரடி கூந்தலா வச்சிருக்க? சிலுப்பட்ட 2 சைடு முடிய சிலுப்பிட்டு ஒரு படியா தெரியா? நீ என்னட்டி அவளை முட்டைன்னு சொல்லுத? அவளாவது வயசுக்கு தக்கன ஒரு முட்டையாவது போட்டிருக்கா. உனக்கு வயசுக்கு தக்கனையா துணிமணி கொடுத்துதா? வயசுக்கு தக்கனையா தாயா பின்னி போட்டிருக்க? முடியும் மோரையும் பேரு மூதேவியோ. மோரையை பார்த்தா கஞ்சி கிடைக்குமாவளா? இங்க பாரு மாரியம்மா, நீ பேச சரியில்லை. ஏற்கனவே உனக்கும் எனக்கு ஆகாது. உன் மோரையில முழிக்க கூடாது நான் என்னைக்கு நினைப்பேன். ஆமா இந்த பேரலைக்கு மோரைய பக்கம் மட்டும் வருஷ கட்டி வாசல் நிக்கவளா? ஓ மோரையில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமாவளா? குடிய கிடத்த பேதிலேருவா பேச வந்துட்டா பாட்டி. ஆமா நீ பெரிய நல்லவா. நீ அந்த காலத்துல உன் மாமியார் கூட சோறு போடாம கிடந்தவ தானே. இன்னைக்கு என்னமோ நல்ல வணக்கா நீட்டுத. ஆமா நான் சோறு போடல என் மாமியாருக்கு. இவதான் சோறு போட்டு பார்த்தா பேச வந்துட்டா. எனக்காவது என் மாமியாருக்கு எனக்கு நல்ல பிரச்சனை. உன் வீட்டுல உன் புருஷன் உன் மோரைய பார்க்க மாட்டேன் உன் தங்கச்சி எடுத்துட்டு வந்தவன் தானே. உன் மோரைக்கும் நீ நீட்டுக்கும் இருக்க இருப்புக்கும் உன் கூட இருக்க முடியாம உன் தங்கச்சியோட ஓடி போயிட்டா உன் புருஷன். அன்னைக்கே நீ தூக்கல தங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு நியாயம் பேச வந்துட்டியோ? இங்கே என் புருஷனை பத்தி எல்லாம் பேச வச்சுக்கிட்டா நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன வேலை செய்வ நீ? என் மாமியா கதை எழுத்தானா நான் உன் புருஷன் கதை எழுப்பேன். அடுத்து உன் மகன் கதை எழுப்பேன். அடுத்து உன் பேத்தி கதை எழுப்பேன். நான் அடிச்சிருவளா? உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேசுவாளா? மனுஷி ஒட்டியும் பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் பேசுற நீ நாய் நெறி தானே. சை என்ன குலக்க உன்கிட்ட எல்லாம் என்னன்னா உன் மர்மா இருந்து கழிக்காலோ. உன் மர்மா உங்களை இருக்க மாட்டேன்னு உன்னைய பத்தி விட்டாளாட்டி. நீ என்னட்டு என்னைய பேச? என் மர்மலா என்னைய வச்சு கழிக்கா? அந்த விளையாடு நான் இருக்கம்ல. உன் மர்மா உன்னைய கல்யாணம் 1 வருஷமே வெளியில பத்தி விட்டல. அப்ப உன் லட்சணம் எப்படின்னு பாரு. வேண்டாம் நீ என்னைய ரொம்ப கேவலப்படுத்தி பேச பாத்துக்கோ. தூர தள்ளிருங்க 2 பேரும். நான் குடத்தை வச்சுட்டு போட்டும் எடுக்க முடியாதுல. என்ன உன் புருஷ விட்டு பைப்பா? இவதான் முதல்ல தண்ணி பிடிப்பானா? நாங்க குடத்தை வச்சு தூர எடுக்கணுமா? தண்ணி வரவே இல்லை. அதுக்குள்ள தாட்டா அடுத்தா தண்ணி வந்துருந்தா நீ என்ன வரத்த வருவேன்? வரதா நம்பி வருவேன். என் வீட்டு பக்கத்துல இருக்க நல்லி என் புருஷ வச்ச மாதிரி தான் கிடக்கு. ஆமா கவர்மெண்ட் காரமா இவளுக்கு புருஷன் பேச வந்துட்டா. உன் வீட்டு பக்கத்துல இருந்தா உன் சொந்த பைப்பா ஆயிருமாவளா? அப்படி பார்த்தா உன் வீட்டு கிட்ட தான் பெரிய சாக்கடை ஓடுது. அதுல முங்கி எந்திரிச்சிருவியா உன் வீட்டு சாக்கடைன்னு? கோதை ஏ கோதை எத்தி வாங்க உள்ள வாங்க. வாரமாலோ பேத்தி வீட்டுல இருக்காளா? வீட்டுல தான் இருக்காத்த. அப்படியா சரி சரி. இங்க பக்கத்துல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு பாப்பாத்தி வேற ஊருக்கு போயிட்டா. அவ இருந்தா கூட அவளை கூட்டிட்டு போயிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு கண்ணு பத்தாது பத்தியா. அதான் பேத்தி கூட போயிட்டு வருமே அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காளான்னு கேட்டு போவோன்னு வந்தேன். அப்படியத்த கோயிலுக்கா நான் அவ கூட்டு போவா. உள்ள வாங்கத்த. இருக்கட்டும் மலோ. அவ வரலான்னு ஒரு கேட்டு சொல்லுதியா? நான் கூப்பிடுவேன். பூரணி ஏட்டி. என்ன வரமா? இப்போ வருவாத்த. அக்கா நீதான் வீட்டுல இருக்காம்மா? வேலையில பாத்துட்டு இருக்கா. என்னம்மா ஏட்டி ஆச்சு இங்கே பக்கத்துல கோயிலுக்கு வரவலாம். வண்டியில கூட்டு போயிட்டு கூட்டுவா என்ன? சரிம்மா. எதுவும் வேலை இருக்கா மக்களே? இல்லல்ல அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லாச்சு. வீட்டுல இருந்தோம்னா தான் வேலை இருந்துகிட்டே இருக்கும். யான்னு கேளுங்க. ஒவ்வொரு வேலையா சொல்லி என்னைய பாடா படுத்தியா எங்க அம்மா. இன்னைக்கு உங்களை வச்சாது நான் கொஞ்சம் வெளியில போய்க்கிடுதேன். அப்படியா பாடா படுத்தியாலோ? பாருங்கத்த எப்படி சொல்லியான்னு. பொட்டு பிள்ளைக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சாதானத்தை போற இடத்துல நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு 1 2 வேலையில பார்க்க சொன்னா நான் என்னமோ அவளை கொடுமைப்படுத்த மாதிரி நினைக்கா. சின்ன பிள்ளை தானம்மா. எம்மாலோ பூரணி அம்மா என்ன சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவா. கூட 2 வேலை கத்துக்கிட்டான்னு வைக்கேன். போற இடத்துல யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் பத்தியா. நீயே உன் வேலையில பாத்துக்கிடலாம்.
எந்த வேலையும் தெரியலன்னு இருக்கக்கூடாது மக்களே, அதுக்கு தான் அம்மா உனக்கு சொல்லித்தாரா. போகாத ஆச்சியே, எங்க அம்மா பேசுறதே எனக்கு கேட்க முடியல. மேற்கொண்டு நீங்க வேற கிளாஸ் எடுக்காதிய. ஏட்டி என்ன பெரிய ஆள்கிட்ட பேச பேச்சா இது? சொன்னா சரின்னு கேட்டு பழகு. வீட்டுல உள்ள பழக்கம் தானே உனக்கு வெளியே வருது. ஏன் கோத பிள்ளை எதுவும் சொல்லாதம்மா. இல்லத்த எப்படி சொல்லியான்னு பாருங்க. இங்கேயே நம்மகிட்ட எப்படி பெரிய ஆள்கிட்ட மதிக்காம பேசணும், நாளைக்கு மாமியாட்ட போய் எப்படி பேசினா என்ன ஆகும் கதை? சரி, இப்போ உள்ள பிள்ளைகள் மனசுல எதையுமே வச்சுக்கிடாம வெளிப்படையா பேசிக்கிடுதுவோ, அவ்வளவுதானே. எங்க மகாவும் இப்படிதான் பேசுவா. இன்னைக்கு பாரு, போன வீட்டுல கட்டா காலங்களுக்கு தான் செய்தா. அதெல்லாம் பிள்ளைகள் நம்மகிட்ட தான் இப்படி பேசுமொழிய, இடத்துக்கு தக்கன பொறுப்பா காலம் கழிச்சு கொடுங்க பொட்ட பிள்ளைகள். நல்லா சொல்லுங்க ஆச்சி, எந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கிடணும் அப்படி நாங்க நடந்துக்கிட மாட்டோமா? எப்ப பாரு மாமியா வீடுன்னு சொல்லி சொல்லியே படா படுத்தியா. அம்மா சொல்லல உனக்கு இப்ப கோவம் தான் வரும் மக்களே. நீ மாமியா வீட்டுக்கு போன பிறகு தான் அம்மா சொன்னதெல்லாம் சரின்னு உனக்கு புரிய வரும். சரி இப்ப போமாம்மா. சரி ஆச்சியோ, வாங்க போவோம். எம்மா போயிட்டாரேன். பார்த்து மெதுவா பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வா. என்ன டீ வேக வேகமா ஓட்டாத, பிறத்த வயசாலி உட்காந்துருக்காவோன்னு நினப்புல இருக்கட்டும். சரிம்மா, நான் மெதுவா தான் ஓட்டிட்டு போவேன். ஆச்சியா, நான் வண்டி எடுத்துட்டு நிக்க வாங்கன்னு. சரி மக்களே, போயிட்டு வரட்டுமா கோத? பார்த்து போயிட்டு வாங்கத்த. எதுவும் என் பிள்ளை முன்ன பின்ன பேசினாலும் எதுவும் நினைச்சுக்கிட்டாது என்னத்த? சேச்சே, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். எங்க மகா மாதிரி தானே பூரணியும், அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். அவளும் பேத்தி தான், இவளும் பேத்தி தான். நான் அப்படி வேத்துமையா பாப்பனா? நீ பிள்ளைக்கு வேலைக்கு பழக்கும் போது பொறுமையா சொல்லி பழக்கு. ஏசிக்கிட்டே இருந்தேன்னா உன் மேல வெறுப்பு தான் வரும். அந்த அப்படி வெறுத்து போய் பேசிட்டு போகுது பிள்ளை. பொறுமையா சொன்னா எங்கத்த கேக்கா? காதுலயே வாங்காம அந்த போனை பார்த்துக்கிட்டே உட்கார்றதா. நாலு கத்துனாதான் வீட்டுல வேலையாகுது. சரி என்ன செய்ய, கொஞ்ச காலத்துக்கு பிள்ளைகள் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சா தன்னை போல அவளுக்கு பொறுப்பு வந்துடும். சரி நான் வரட்டுமாம்மா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க என்னத்த. சரிம்மா. ஆச்சி எந்த கோயிலுக்கு போகணும்? அது வந்துமா, இந்த போற வழியில ஒரு முப்பராஜி கோயில் தெரியுமா, அது வரைக்கும் போகணும். என்ன ஆச்சியோ, கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மகா வீட்டுக்கு போறீங்களோ? உனக்கு எப்படிமா தெரியும்? மகாவும் நானும் ஃபோன் பேசிக்கிடுவோம் ஆச்சி. அப்போதான் அவ சொன்னா எங்க ஆச்சி எங்க கூட பேசுவா, வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போனா அப்படின்னா. அவ வீடு முப்பராஜி கோயில் சைடு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதான் கேட்டேன். ஆமாம் மக்களே, பிள்ளையே பார்த்து ஒரு வாரம் ஆகு. அதான் போய் பார்த்துட்டு வருமேன்னு நினைச்சேன். இந்த பாப்பாத்தி வருவா போவோன்னு பார்த்தேன், அவ அம்மாவா வீட்டில் போய் இருந்துக்கிட்டா. சரி நீ ஆச்சி கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டல்ல அப்படிங்கக்காண்டி தான் உன்னைய கூப்பிட்டேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வந்ததோட மகா வீட்டுக்கு தான் போறங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இனி அவளை பார்க்க போனோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்ட்ட சொன்னா நீயே கூட்டு போயிருவேன் என்னம்மா? ஆமாச்சி, நீங்க மகாவை தேடுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நானே கொண்டு வந்து அவ வீட்டில் விட்டுருவேன். எதுக்கு யாருக்கும் பயந்துக்கிட்டு யாரையாவது தேடிக்கிட்டு இருக்கியே? இனி மகாவை பார்க்கணும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே கூட்டு வந்து விட்டுருவேன். சரியா? சரி அம்மாலோ. என்ன மல்லியா? வாங்கலாம் சித்தி. என்ன வேலை நடக்கு? சும்மா தான் சித்தி. இந்த கோதுமை நல்லா நனைய போட்டு களைஞ்சி காய வச்சு தான் உள்ள வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா வண்டா வந்து எனக்கா இருந்தது. சரி செத்த விரிச்சு வெயிலில் போடுவேன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த வெயிலுக்குள்ளே என்னென்ன காய வச்சு எடுக்கணுமோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம் சித்தி, நான் ஒவ்வொரு வருஷமும் வெயில் நேரம் பூரா மிளகாப்பொடியை காய வச்சிருவேன், கொத்தமல்லி பொடி திரிச்சு வச்சுக்கிடுவேன், குழம்பு மிளகாத்தூள் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன், சாம்பார் பொடி வச்சுக்கிடுவேன், எல்லாம் காயப்பட்டு உண்டாக்கி வச்சிருவேன். எத்தனை மாதத்துக்கு வச்சுக்கிடுவேன்? அது ஒரு 6 மாதம் வரைக்கும்னாலும் வரும் சித்தி. அப்பா பரவாயில்லையே, 6 மாதத்துக்கு தாங்குமா? எங்கள் வீட்டிலலாம் 3 மாதம் வச்சிருந்தாலே வண்டு வந்துடுதுமா. அது கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கிடணும் சித்தி. ஈர கையோட தொட்டக்கூடாது, ஈர கரண்டியல் உள்ள போட்டக்கூடாது. மேற்கொண்டு மொத்தமாக அப்படியே வச்சு எடுத்துக்கிடாம ஒரு சின்ன டப்பால போட்டு மாற்றிக்கிடணும். நான் என்ன செய்வேன்னா ஒரு 2 முளாத்தில் எடுத்து எல்லா பொடியிலையும் நடுவில் குத்தி வச்சிருவேன். வண்டு வைக்காம நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அப்படியா? எங்கள் சுந்தரி திரிப்பா 3 மாசத்துல அது வீணா போயிடும். அதுக்குன்னே சீக்கிரம் காலியாக்கிடுவோம். சரி ஒவ்வொருத்தர் கை பக்குவத்தை பொறுத்தது. இப்போ சொன்ன பாரு, இதான் சரி. கை பக்குவத்தை பொறுத்து தான் நிலைக்கும் எதுனாலும். சரி அவனும் மருமகளும் என்னைதாவோ உள்ள இருப்பாவோ. அவளுக்கு என்ன, அவன் வேலையை பார்த்துட்டு கிடப்பான், இவன் போனன்னு ஓடிட்டு கிடப்பா. சரி வீட்டில் என்னமோ உனக்கு உதவி பண்ணிக்கிடுமா அந்த பிள்ளை? கேப்பா, இதை செய்யட்டா அதை செய்யட்டான்னு அடிச்சுட்டு கிடப்பா. நாமளா ஒரு வேலையும் சொல்லவும் மாட்டேன், செய்ய விடவும் மாட்டேன். நானே பார்த்துக்கிடுவேன். ஏன் போட்டு ஏன் இல்லையா? வேலை செய்த பிள்ளைன்னா செய்ய சொல்ல வேண்டியதானே. நீ ஏன் ஒத்தையிலேயே சங்கடப்படுதே? அது என்னமோ எனக்கு மனசு இடமே கொடுக்காச்சித்தி. அவன் அம்மையும் அப்பாவும் அந்த வரத்து வந்தாவோ. அந்த பிள்ளைகிட்ட பேசவே எனக்கெல்லாம் விருப்பம் இருக்காது, பேசவே மாட்டேன். என் வீட்டுக்காரர் பேசிக்கிடுவாரு, அவன் போட்டு தாங்குவான் பொண்டாட்டிய. அப்படியே கழியுது. நான் உன்னத்தையுமே கண்டுக்கிட மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னே இருந்து பழகிட்டேன். சரி உன் வீட்டுக்காரங்க வேலை பேச்சோ? ஆமாம், அந்த பழனி என்ன காலையிலேயே வெள்ளடிக்க வேலை இருக்குன்னு கூட்டு போனாவோ. நீ சாயங்காலம் தான் வருவார். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்ததுக்கு இப்போ நல்லா வீட்டை பார்த்துக்கிட்டு தான் என்ன? ஆமாம் சித்தி, முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. முன்னாடி தண்ணி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வச்சுட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ தேறிட்டாரு. சரி ஏதோ ஒரு பைக்கு உங்கள் வீட்டை பார்த்தா வர மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த வீடு தான் மலோன்னு எடுத்திடு. யாரும் இல்லையாது? அந்த பிள்ளைக்கு ஆச்சி சித்தி. யாருவோ மருமலுக்கா? ஆமாம். ஏம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க. வரேம்மா. என்னம்மா இது வாங்கிக்கோ. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எதுனாலும் உங்கள் பேத்திக்கே கொடுத்துக்கோங்க. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வாரேன். நீங்கள் வா சிவா பொண்டாட்டிக்கு ஆச்சியா? ஆமாம்மா, அது என் பேத்தி தான். சரி பிள்ளை எப்படி உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா என்ன? ஆமாம்மா, ஏதோ போதாத காலம் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு.
சரி சரி வருத்தப்படாதியா, எல்லா வீட்லயும் உள்ளதான். இப்போ எத்தனை வீட்டில் இப்படி நடக்கு. தாய் தாப்பையும் பார்த்த மாப்பிள்ளையே பிள்ளைகளை கட்டிக்கிட்டுனா அதுகளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டாலும் என்னத்தையோ அப்பா அம்மாவாது அதுகளுக்கு பிடிச்சதை கட்டி வைக்கணும். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலன்னா கடைசி இப்படி தான் ஒரு முடிவாய்ப்பு இருது. என்ன செய்ய, நேர சப்பட்டையால் அப்படி ஆயிட்டு. சரி சரி வருத்தப்படாதியா, பையெல்லாம் நல்ல பையதான். மல்லியாவுமே உங்ககிட்ட தான் இப்படி கோவமா பேச மாதிரி இருக்கல ஒழியா, எங்கிட்டலாம் நல்லா தான் பேசிக்கிடுவா. நல்ல குணம் தான். போக போக எல்லாம் சரியாயிரு, வருத்தப்படாதியா. சரிம்மா. நீங்கள் யாரும் அவளுக்கு சொந்தமா? சொந்தம்னு இல்லை, பழக்கம். இதுலேருந்து 2வது வீடு தான் என் வீடு. மல்லியா கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே ரொம்ப நாள் பழக்கம். சரி சரி. உங்களுக்கு இது ஒரு பேத்தி தானோ? ஆமாம்மா, பேத்திவா ஒருத்தி தான். பேரே மவா பிள்ளை ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு தான் மவன் பிள்ளையே கெட்டலாம்னு பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது. கடைசி இப்படி ஆயிடுது. சரி சரி, எதுனாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க, ஒன்றும் சங்கடப்படாதியா. பிள்ளைய போய் பாருங்க. சரிம்மா. நீங்களும் என் பேத்தியை பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பேசிக்கோங்கன்னு. அவளும் நல்ல குழந்தம்மா, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவா. சரி சரி, அதெல்லாம் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிடுவோம், நீங்கள் வருத்தப்படாதியே. சரிம்மா. நான் உள்ளே போட்டுமா? போய் பிள்ளைய பாருங்க. பூரணி உள்ள வாயேன். இல்லாச்சி, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்களேன். ஏம்மா இங்கே வரைக்கும் வந்துட்டு உள்ளே வர மாட்டோம்னு சொல்லியா? இல்லாச்சி, அவங்க அம்மா நம்ம 2 பேருமே பார்த்தாங்க. சும்மா வேண்டாம் வெறுப்பாக தான் வாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என்னமோ உள்ளே வர்றதுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் போய் மகாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் மகா வேணா வெளியில் கூட்டுவாங்க. நான் அவளை பார்த்துட்டு அப்படியே நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதம்மா. அவன் மாமியா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்காச்சி. நீங்கள் போயிட்டு வாங்களேன் ப்ளீஸ். ஏம்மா நான் வரதுக்கு முன்ன பின்ன அவன் அவ்வளோ நேரம் வெளியேவா நிற்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி. இப்போ நான் என் ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு 2 மணி நேரமே பத்தாது பேசி முடிக்கிறதுக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெளியிலே நிற்கேன். எவ்வளோ நேரம் கழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சரியா? சரி. அப்போ அவட்ட நான் பேசிட்டு வெளியிலேயே கூப்பிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு போயிடல. சரியாச்சி. அப்போ நின்றுக்க நான் வரேன்னு. இதுவும் உங்கள் பேத்தியா? இவளும் என் பேத்தி மாதிரிதாம்மா. என் பேத்தி மகாவும் இவளும் ஒன்றா சேர்ந்தான் படித்தாவோ. 2 பேரும் ரெட்டை பிள்ளைலனாக்கா ஒன்றாவே தான் இருப்பாவோ. எங்கள் வீட்டு பக்கத்து வீடு. அப்படியா? சரி சரி. உன் பேர் என்னம்மா? என் பேர் பூரணியாச்சி. சரி பிள்ளை என்ன ஏதுன்னு பாருங்க, நான் வாரேன். பூரணி நின்னுக்கும் இப்போ வந்துடுவேன். என்னம்மா? சரியாச்சி, போய் பார்த்துட்டு வாங்க. ஏங்க சொல்லுமா. இந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லித்தாங்க, நானும் செஞ்சுக்கிடுதேன். அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து சும்மா உட்காந்துட வேண்டியதான். ஏங்க எனக்கு சொல்லித்தாங்க, நான் அப்படியே செஞ்சுக்கிடுவேன். நீங்க சத்துனா ரெஸ்ட் எடுத்துக்கிடுவீல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதுலயே தான் இருக்கிய. நான் வீட்லயாவது இருக்கணும்னு நினைமா, வேலைக்கு போயிட்டோம்னா என்ன செய்வ? அது சரி, அதை விடுங்க, நீங்க வேலையை பாருங்க. ஏங்க நாங்க பக்கத்துல எல்லா அக்கா வீட்டுக்கும் போலாமா? தாராளமா போயிட்டு வா மகா. வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருப்பா? இல்ல அத்தை எங்கேயாவது போவோ, அவ கூடயே போலான்னு பார்த்தா அத்தை எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான் இருக்காவ. எங்கம்மா அப்படிதான் அனாவசியமா வெளியில எங்கேயும் போக மாட்டா. கடைக்கு எங்கேயும் போறதா இருந்தா தான் போவா. மேற்கொண்டு எங்க வீட்டுக்கு நிறைய பேர் பேச வைக்க வருவாப்ல. அப்படியே அவளுக்கு நேரம் போயிடும். உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு வைக்க, என் சின்ன பொண்ணுக்கா வீடு, லட்சுமி அத்தை வீடு, இப்பெல்லாம் எங்கேயாவது போனா போயிட்டு வா. அவள ஒண்ணுமே நினைக்க மாட்டாவ. சரிங்க. ஏன் மகா ஆச்சி சத்தம் கணக்கா கேக்கு? ஆச்சியா வாச்சியா, எத்தனை நாள் ஆகுது? எங்க ஆச்சி வந்திருக்கா? அந்த வாரமா எத்தனை நாள் ஆகுது பிள்ளை, வரவே இல்லை. நீ வரணும்னு தான் நினைச்ச மக்களே, வரவே முடியல. பாப்பாத்தி ஆச்சி கூட வரணும்னு நினைச்சேன்னா அவ ஊருக்கு போயிட்டா. ஆச்சி வாங்க. வாரம் பேர பிள்ளை நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன் ஆச்சி, உட்காருங்க. இந்த மக்களே உனக்கு நுங்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். நுங்கா? ஆமா, நுங்கு பதனி எல்லாம் உள்ள இருக்கு. நீ பேர பிள்ளை உங்க அத்தை எல்லாருக்கும் கொடு. என்னம்மா? சரி ஆச்சி. ஐயா அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்கா ஆச்சி. அம்மா வெளியில தான் நின்றுட்டு இருந்தா. பார்த்தப்பா அம்மா பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். சரி மகா, ஆச்சிக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு. ஐயா ஒண்ணு வேண்டாம். ஐயா நான் வரையில தான் சாப்பிட்டு வந்தேன். ஆச்சி சர்பத்து போட்டு தட்டா? வேண்டாம் டீ, நான் வரையில தான் பதனி குடிச்சிட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு இப்போதைக்கு வேண்டாம், பேர கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கிடுவோம். என்ன? சரி அப்ப இரு, நுங்கு எல்லாத்தையும் வச்சு கொண்டாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி எடுத்துட்டு வா. இப்ப வரேனே. ஐயா என்னாச்சி? இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா? 2 பேரும் மாமியாவும் மருமகளும் பேசிக்கிட்டவளா இப்படி? இல்ல ஆச்சி, இன்னும் பேசிக்கிடல. அம்மா இன்னும் கோவமா தான் இருக்கா. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டா, கொஞ்ச நாள்ல சரியாயிருவா. சரியா? நீங்களும் பிள்ளையும் நல்லா இருக்கீல்ல? நாங்க நல்லா தான் இருக்கோம் ஆச்சி, ஒண்ணும் இல்ல. சரி ஏங்க என்ன எடுத்துக்கோங்க. நீ சாப்பிடு மகா. நான் இப்ப இது சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல, வேலை இருக்கு. ஏங்க ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஐயா சாப்பிடுங்க. இல்ல ஆச்சி, முக்கியமான வேலை போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டீங்களன்னு தான் பாக்கலான்னு வந்தேன். இப்ப இது சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு அங்க வேலை பார்க்க முடியாது. நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன். கொஞ்சம் வேலை அதிகம், அதனாலதான் சொல்லுதேன். சரியா வேலை தான் முக்கியம். நீங்க அதை போய் பாருங்க. சரி ஆச்சி, எதுவும் நினைச்சுக்கிடாதியா? இல்ல ஒன்னும் நினைச்சுக்கிடல. ஊசி மொத்தத்தையும் தின்றாத, எனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்க, நான் பிறகு எடுத்து சாப்பிடுவேன். நாங்களும் அப்படி மொத்தமா சாப்பிடவோ கிடையாதுன்னு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள அத்தைக்கு உங்களுக்கு மாமாக்கெல்லாம் வச்சுட்டு ஆச்சிக்கு எனக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். அதான பார்த்தேன்.
சரி நான் போய் வேலையை பார்க்க, நீ ஆச்சி கூட பேசிக்கிட்டு சரியா? ஆ சரிங்க. எடுத்துக்காச்சியா சாப்பிட்டுட்டே பேசுவோம். சரி மக்களே. என்ன செய்ய, ஃபோன் பண்ணவே நேரம் இல்லை. சொன்னாலும் சொல்லாட்டாலும் ரொம்ப பிஸியாக தான் ஆயிட்டேனா. ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுதேன். ஹலோ சார், கொஞ்சம் இங்கே பாருங்க. ஏ பூரணி, நீங்க என்ன இந்த பக்கம்? ஆமாம், நான் உங்கள் பக்கம் வந்துட்டேன். எது? ஆ சும்மா தான். மகாவோட ஆச்சி அவளை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி. நல்லா இருக்கீங்களா? ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போலியா? மாடை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் தான், அதான் அப்படியே மாடை மேய்ச்சிட்டு வரேன். பரவாயில்லையே, படிச்சிருந்தாலும் மாடு மேய்க்கலாம் கூச்சப்படாமல் பண்ணுதீங்களே. மாடு மேய்க்கிறதுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு தொழில், அது படிப்பு. எந்த தொழிலும் குறைஞ்சது கிடையாது. அது உண்மைதான், ஆனால் ப்ரெஸ்டீஜ் பார்க்காம செய்யறதுக்கு ஒரு மனசு வரும்ல. உங்களை மாதிரி வயசுல உள்ள பையங்கள்லாம் மாடு மேய்க்கணுமா, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்டாக இருக்கீங்க. நான் சாதாரணமா தான் இருக்கேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. மேபி இருக்கலாம். சாப்பிட்டாச்சா இனிமேதானா? காலையில சாப்பிட்டாச்சு, மத்தியானம் இனிமேதான். நீங்க? நான் வீட்டுக்கு போய் தான். சரி சரி, ஃப்ரெண்டுகிட்ட பேசுனீங்களா? இல்லை, அவ ஆச்சி பேசிட்டு இருக்காங்க. அவ கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அப்படியா? ஏன் வாசல்லே நின்றுட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்காவது வரலாம்ல? உங்க வீட்டுக்கு வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருப்பா, அப்பா வயலுக்கு போயிருப்பாவ. சும்மா டைம் பாஸ்க்கு வேணா வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இன்னொரு நாள் வரேன். சரி பாத்துக்கோங்க. சரி நான் வரட்டுமா? என்ன அதுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டீங்க? பின்ன வேலைக்கு போகணும்ல, எங்க அம்மா டயத்துக்கு கிளம்பட்டா, அதுக்கு வேற ஏசிக்கிட்டு இருப்பா. கிடைச்ச வேலையை மதிக்க மாட்டுக்கம்பா. இந்த வயசுக்கு அப்புறம் அம்மாவுக்கெல்லாம் பயப்படுதீங்களா? ஆமா, ஏதாவது தப்பு பண்ணோம்னா எங்க அம்மா இப்பவும் கூட அண்ணா திட்டுவா. எங்க அம்மாவும் திட்டுவா, ஆனா நான் உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏதா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட ஏத்து தான் பேசுவேன். அவளுக்கு கூட கொஞ்சம் தான் கோவம் வரும். ஆகாப்பா, எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மாவெல்லாம் ஏத்து பேச மாட்டேன். என் தங்கச்சி தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா அம்மா கிட்ட. நான் எதுவுமே எங்க அம்மாட்ட ஏச மாட்டேன், பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், சத்தம் போட மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அம்மா பிள்ளை அப்ப நீங்க? அம்மா பிள்ளைன்னு இல்ல, அப்பாவுக்கும் பிள்ளைதான். ஆனா அம்மா தான் தப்பா சொல்ல மாட்டாள. நமக்கு எது சொன்னாலும் அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். ஏன் போட்டு கோவப்படணும்? சொல்லுதெல்லாம் கேட்டுக்கிடுமேனு கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கிடுவேன். அதான் இப்ப வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிட்டா, போய் மாட்டை கட்டிட்டு குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப சரியா இருக்கும். லேட் ஆக்கிட்டேன்னு வைங்களேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது, அந்த வேலையை மதிக்காம நீ வாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வரையான்னு ஏசுவா. அதனாலதான் போறேன்னு சொல்றேன். போயிட்டு வரேன், இன்னொரு நாள் பாப்போம். பாத்து போயிட்டு வாங்க. சரிங்க, பாப்போம்னா. துளசி வா. எங்க சே, இவங்க நம்மள பிரிஞ்சு போறது மட்டும் ரொம்ப சங்கடமா இருக்கு. கூட கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போலாம்ல. நான் ஏன் இப்படி யோசிக்கேன்? இது வரைக்கும் யாரையும் இப்படி மிஸ் பண்ணதில்ல. யாருக்கிட்டையும் கூட கொஞ்ச நேரம் இப்படி பேசணும்னு நினைச்சதும் இல்லை. இவங்களை பார்த்தாலும் இவங்ககிட்ட பேசினாலும் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்படி தோணுதான்னு தெரியலையே. வீட்டுல அவனும் மருமோளும் என்னை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டுதாவளா? எங்க உங்க அம்மாக்காரி வாயை திறக்கூட மாட்டுக்கா உன்னைய பத்தி. உங்க அப்பந்தான் அன்னைக்கு என்னமோ உருண்டுகிட்டு கிடமா. உருண்டுகிட்டு கிடந்தாவளா? ஆமாட்டி, அன்னைக்கு என்னமோ உன் நினப்பு வந்துட்டா என்னன்னு தெரியல. மடியில படுத்துக்கிட்டு மனசு சரியில்லம்மா, மனசு பாரமா இருக்குமான்னு ஒரே புலம்பல். அந்த அன்னைக்கு நான் தான் புருஷனையும் பொண்டாட்டியும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். என்னைக்கு ஆச்சு? புதன்கிழமையா? எப்படி டீ கரெக்டாக கேட்க? ஆமா, நான் செவ்வாய்க்கிழமை தானே உன் அவன்கிட்ட வந்து பேச வந்தேன். பேச வந்தியா? வீட்டுக்கு வந்துருதியம்மா? இல்ல, வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்னென்னு பாப்பாவுல அப்படின்ட்டு கடைக்கு போய் அப்பாவை பாப்பமேன்னு ஒடியாந்தேன் கடைக்கு. நல்லா பேசுனா? எங்க கொஞ்சம் கூட என்னைய மதிக்கவே இல்லை. ஏன்டா வந்தாங்க மாதிரி பேசிட்டாவோ. இங்க நிக்கிற இந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஐலே, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எதுவும் பொருள் வாங்கினா வாங்க சொல்லு, அப்படி இல்லாட்டா கிளம்ப சொல்லு. இனி என்னைக்கா இருந்தாலும் உங்க கடைக்கு நான் வரமாட்டேன். உங்க வீட்டு வாசலே நான் மிதிக்க மாட்டேன். நீங்களா பாசம் வச்சு என்ன என் புருஷனை என்னைக்கு கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு தான் நான் வருவேன். போ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்காட்டி இதை சொல்லாம தான் உங்க அப்பங்காரே மருவிக்கிட்டே வந்திருக்கான் என்கிட்ட. அவ என்ன ஏத்துக்கிடவங்க நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சாச்சு. அப்படியெல்லாம் இல்லட்டி, அப்ப உன்னைய நினைச்சுக்கிட்டே தான் இருக்கான். உங்க அம்மையும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா. 2 பேவுகளுக்கும் இந்த வரட்டு கௌரவம் தான் தடுக்கும் உன்னைய பார்க்க விடாம. கௌரவம் என்ன கௌரவம்? பிள்ளைதான் முக்கியம்னு நினைக்கணும் 2 பேரும். அதை விட்டுட்டு 2 பேவுலையும் தேவையில்லாத அந்த வெட்டி சுமையை தூக்கி சுமக்குவோ, கௌரவம் கேனம்னு அலையுது. வீடு எத்தனை நாளைக்கு அப்படி இருந்துற போறாவோ? யாச்சியோ, நீ என்னைக்குமே வந்து போய் இருந்தாச்சியோ. நான் உன் அவனை பார்க்கறதுக்கு கடைக்கு வரமாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன். அவ வந்து கூப்பிடாம ஒரு நாளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ ஒருத்தியாவது எனக்குன்னு வருவேன்னு நினைச்சுதான் ஆச்சியோ எங்க ஆச்சி இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். நீ எனக்காண்டி வராம இருந்துடாத. என்ன மக்களே பேசியா? உன்னைய மறந்துட்டு ஆச்சியால இருந்துட முடியுமா? அதான் நான் ஒடியாந்துட்டேன் பாரு. போய் ஒரு வாரம் கூட அவளை அந்த அன்னைக்கு தேடி வந்துட்டேன் பாரு. அதெல்லாம் ஆச்சி உன்னைய விட்டுட்டு இருக்க மாட்டேன். நீ இங்கேயே இரேன் ஆச்சி. ஏன் அங்க போற? அவ 2 பேரும் தான் இருக்காவளோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிடுவோ. எனக்கு இங்க யார் இருக்கா? என் வீட்டுக்காரரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீயும் கூட இருந்தானே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல.
ஏட்டி இங்க இருக்கிறத பத்தி ஒண்ணுமில்ல. உங்க அப்பா அங்க ஒத்தையில கிடப்பான், உங்க அம்மையும் அப்பாவும் சண்டை போட்டு கிடப்பாவோ. நான் ஒருத்தி ஊட இருந்தாதான் சண்டை வராத அளவுக்கு பேசிக்கிடுவேன். எப்பா நீயா? நீ எங்க அப்பாவுக்கு அம்மைக்கு சண்டை வராத அளவுக்கு பேசிக்கிடுவியோ? நீ தான் சேர்த்து வைக்கிய அவளை. ஏமிட்டி நான் தான் சேர்த்து வைக்கேன். அவ ரெண்டு பேருக்கும் சண்டை வராம இருக்கணும். நான் தான் ஊடையில இருந்து பேசி ஒண்ணு சேர்த்து வைப்பேன் தெரியுமா? தெரியும் தெரியும். நானும் 25 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கேன். 2 பேரும் சும்மா இருந்தாலும் நீ தான் கொளுத்தி போட்டு எரிய விடுவா. இவன் மவனும் மருமனும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கலாம்ல. அது எப்படிச்சு என்கிட்டயே நான் கூசாம போய் சொல்லுத? பாட்டி உனக்கு உங்க அம்மா புத்தி தானே டீ இருக்கும். பேச்ச மாத்தாத. 2 பேரும் லேசா சண்டை போட ஆரம்பிச்சா போதும் நீ பூகமத்தையே கொளுத்தி விட்டுற. 2த்துக்குள்ள நீ மவனையும் மருமனையும் சேர்த்து வைக்க மாமியாலா என்கிட்டயே நடிக்கியோ? பாட்டி சரி எங்க மாமியா மருமவா கதையை விடுட்டி. நீ உன் மாமியா கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டியா? நல்ல முறையில பேசுறியா வைக்கியா? என்ன செய்த? நான் ஏற்கனவே நல்ல மருமவா தான். இனி என்ன நல்ல மருமகன்னு பேர் எடுக்க சொல்லுதே? அப்படியா? ஆமா, என்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க என் மாமியார் கொடுத்து வச்சிருக்கணும்ல. கிளவியும் குமரியும் சேர்ந்துக்கிட்டு என்னையே தான் குமைச்சிக்கிட்டு பேசிட்டு கிடக்கல்வன்னு நினைக்கேன். இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமாம்ல? ஆமா கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சுட்டேன். காப்பி டீ எதுவும் குடிச்சீங்களா? போடவா? எங்க ஆச்சி ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டா. நுங்கு 15 கொண்டு வந்தா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். உங்களுக்கும் மாமாக்கும் உள்ள வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. ஆமா இந்த நுங்கும் 15 நான் கண்ணால கண்டதே இல்லைல்ல, இன்னைக்கு தான் பார்க்கேன் தான் இன்னைக்கு திங்கிறதுக்கு. ஆமா ஆமாம்மா பேட்டி உள்ள வச்சிருக்கா, எடுத்து சாப்பிட்டுக்கோ. என்ன ஏட்டி அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் டீ. உன் மாமியா வாராளா வரலையான்னு பார்த்துட்டு பேசலாம்ல. ஏன் நம்ம என்ன ராணுவ விஷயமா பேசோம்? அதுக்கு இல்லை டீ, ஒரு சில விஷயங்கள் நீ விளையாட்டா பேசுறது உன் மாமியானுக்கு தப்பா தெரியும். இவ என்னதாச்சு தப்பா சொன்னேன்? நீ என்ன சொல்லிக்கிட்டு உன் மாமியா வந்தாலும் தெரியல. அவன் மூஞ்சி போற போக்கே சரியில்லை. கொஞ்சம் பார்த்து இடம் பொருள் ஏவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேச என்ன டீ. சரி ஆச்சி. ஆமா பாப்பாத்தி ஆச்சி ஊருக்கு போயிருக்கா உன்ன. நீ ஒத்தையில எப்படி வந்தா? ஒத்தையிலே ஆட்டோல ஏறி வந்துட்டியோ? இல்ல மக்களே, நம்ம பூரணி இருக்கல்ல அவ தான் கூட்டிட்டு வந்தா. பூரணி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாலோ? விட்டுட்டு போகல டீ, வாசல்ல தான் நிக்கா. வாசல்ல தான் நிக்கலா? என்ன ஆச்சி சொல்லியா? அவளை ஏன் உள்ள கூட்டாராம வெளியில விட்டுட்டு வந்த நீ? நானா விடல டீ. நாங்க வந்தப்போ உன் மாமியார் வாசல்ல நின்னா. அப்போ நான் கேட்டேன் எம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு உன் மாமியார் நல்லா இருக்கேன் வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா. வேற அந்த பிள்ளை யாரு என்னன்னு கேட்கவும் இல்லை, வாமான்னு அவளை சொல்லவும் இல்லை. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த பிள்ளை இல்லாச்சி அவங்க சரியா வாங்கன்னு கூட கேட்க மாதிரி தெரியல, நான் வரல, நீங்க மட்டும் போய் மகாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாசல்ல நிக்கா. யாச்சி என்ன ஆச்சி இப்படி பண்ணிட்டா? இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கவள வாசல்ல எப்படி நிக்க விடுவா? அவ வான்னு கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? ஏடி சத்தம் போடாத, உன் மாமியா காதுல விழுந்துற போது. அவளுக்கு அவ்வளவுலாம் சீனே கிடையாது ஆச்சியோ. அவ அப்படி வீட்டுக்குள்ள யாரும் வந்தாலும் ஏன் வந்தானே கேட்க போறாவோ? வீடு வாசல் வரைக்கும் வந்தவள உள்ள வராம வாசல்ல நிறுத்தி வச்சா எனக்கு நினைச்சு ஒரு மாதிரி இருக்கும். கூர் இல்லாம பண்ணிட்டியே. நான் போய் முதல்ல அவளை கூப்பிட்டு வரேன். ஏடி நான் கூப்பிடாம இல்ல, கூப்பிட்டு பார்த்தேன். அந்த பிள்ளை வரமாட்டேன்னு நான் என்ன செய்ய முடியும்? போ, நான் போய் கூப்பிடுதேன். அவ வரமாட்டோம்னால இவ விட்டுட்டு வந்துட்டாளா? வாசலேவா நிக்க வச்சுட்டு வருவே. இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. இந்த ஆச்சியாலதான் எல்லாம். பூரணி மகா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாரி பூரணி. எதுக்கு சாரி? இல்ல எங்க அத்தை சரியா வாங்கன்னு கேட்கலங்கிறக்காண்டி நீ உள்ள வரலன்னு ஆச்சி சொன்னா. எதுவும் நினைச்சுக்கிடாத பூரணி. எங்க அத்தை அப்படிதான் கொஞ்சம் கோவமா இருக்காவ. மத்தபடி நல்ல குணம் தான். சே பரவாயில்ல, நான் எதுவும் எடுத்துக்கிடல. சரி நீ உள்ள வா. வேண்டாம் மகா. பூரணி அதான் சொல்றோம்ல, எதையும் மனசுல வச்சுக்கிடாத. நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எனக்கு சங்கடமா இருக்கும். உள்ள வா. இல்ல வான்னு சொன்னேன், அதுக்கு மேல எதுவும் பேசாத. வா உள்ள வா பூரணி. இரு நான் அவளை கூப்பிடுதேன். வேண்டாம் அண்ணன் வேலை பார்க்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத. நீ உட்காரு முதல்ல. எங்க எங்க என்ன மகா? எங்க பூரணி வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அப்படியே என்ன வாரு பாருங்க ஆச்சி, தேவையில்லாம அந்த அண்ணனை கூப்பிட்டு இருக்கா. வந்தோம் பேசணும் போனோம்னு இருக்கலாம்ல. இருக்கட்டும் மலோ, நானும் நீ வரமாட்டேன்னு சொல்லவும் அப்படியே விட்டுருக்க கூடாது, கூட்டிட்டு வந்திருக்கணும். என்னமோ நினைச்சுக்கிட்டியாமா? சே நான் ஒண்ணுமே நினைக்கலாச்சி. இவ தான் தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கா. இப்ப நான் உள்ள வந்தா என்ன, வராட்டி என்ன? அது எப்படி பூரணி? வீடு வரைக்கும் வந்துட்டு நான் உன்னை வீட்டுக்குள்ள வராம விடுவேன்? வாங்க சிஸ்டர். ஆமாண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க ஏன் வரவே இல்லைங்கிட்டு? வரணும் தானே நினைச்சேன், இன்னைக்கு தான் வர முடிஞ்சது. சரி அப்பப்போ வந்து போங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப போர் அடிக்காங்க. போர் அடிக்கா? இங்கதான் சுத்தி பேசக்கு எத்தனை ஆட்கள் இருக்காவோ, போய் பேச வேண்டியதானே. உனக்கு என்ன போர் அடிக்கீங்க? அதுதான் சிஸ்டர் நானும் சொல்லுதேன், எங்கனாலும் போய் பேசிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதானே, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போர் அடிக்குன்னா நீ வெளியில போனா தான் பேசக்கு ஒருபாடு ஆட்கள் இருக்காவளங்க. சரி சிஸ்டர் இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை, என்ன கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீங்க வேலையை பாருங்க. நான் உங்களை கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன், இவ தான் கேட்க மாட்டேன்ட்டா. பரவாயில்ல நான் போய் வேலையை பார்க்க. என்ன சரிண்ணே. மகா என்னங்க? பூரணி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்களா? காஃபியோ டீயோ ஜூஸோ ஏதாவது பண்ணி கொடுங்க. சரிங்க. எனக்கு வேலை இருக்குமா, திரும்ப கூப்பிடாத சரியா? சரி நீங்க போய் வேலையை பாருங்க. ஆட்டும். என்னாச்சு சித்தி, எல்லாம் சண்டை விட்டு கிடைக்கிய?
வாமோ செம்பா, இந்த நியாயத்தை நீயே கேளு. ஏன் வீட்டுக்கிட்ட இருக்க பைப்பு நான் தான் எப்பவும் முதல் ஆளா குடத்தை வைப்பேன், தண்ணி பிடிப்பேன் பாத்துக்கோ. இன்னைக்கும் நான் தான் முதல் ஆளா வைக்கிறதுக்கு வந்தேன். நான் வைக்கிறதுக்கு முன்னே என்னை தள்ளி விட்டுட்டு இவ்வளவு 2 பேரும் குடத்தை வச்சுட்டாள். எவ்வளவு பச்சை போய் பேசாத, பாம்பு குத்தி செத்து போவேன். நீ தான் போய் சேர போற, நல்ல பாம்பு குத்தி நீ தான் சாப்பிட, நான் ஏன் சாப்பிடுறேன்? முனியம்மாக்கா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன நீங்க வைக்க போனவங்களே நாங்க தள்ளி விட்டோம், நாங்க வச்ச பிறகு நீங்க சண்டைக்கு வந்துருக்கீங்க. அப்புறம் மாத்தி சொல்லுது எல்லாத்தையும். நான் எவ்வளவு மாத்தி சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன். வைக்க போனவங்கள தள்ளி விட்டுட்டு தான் நீங்க 2 பேரும் வச்சியே. ஊர்ல உள்ள நீங்களே நியாயத்தை சொல்லுங்க மாலோ. நான் ஒருத்தி, இவள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி தள்ளி விட்டாலும் தெரியுமா? ஏக்கா எப்படி பேசியான்னு பாருக்கா, நம்மளாக்கா அவளை தள்ளி விட்டோம். நல்லா கொழுப்பு வச்சு அடைதாட்டி. இப்படி இவ்வளவு அராஜகம் பண்ற அளவுக்கு தான் அங்க இருக்கோ. அவளை பேச்சுதான் எல்லாரும் கேட்கணுமோ? அப்படியெல்லாம் யார் சித்தி சொன்னா? அப்படியெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே அங்க கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். மாரியம்மா சித்தி, என்ன இருந்தாலும் அவளை நீங்க தள்ளி விட்டுட்டு பிடிக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? ஒரு கூட பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பிடிச்சிட வேண்டியதானே? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அதானே பெரிய ஆளு, நீங்க தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லணும். நீங்களே இப்படி புத்தி கட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா யாவ் விஷயம் தெரிஞ்சா பேசுறாட்டி பொத்திட்டு போங்கவளா. வந்துட்டல்வா வாய வச்சுக்கிட்டு. என்ன நடந்ததுன்னு 2 பேரும் பாத்துட்டீங்களா? கண்ணால பார்த்த மாதிரி பேச. அந்த பேர்ல இருவா அந்த புழுவ ஆகாச புழு புளிட்டு கிடக்கா. அவளுக்கு ஏன் பேசியல 2 பேரும்? தெரிஞ்சா பேசணும், இல்லாட்டி மூடிட்டு இருக்கணும். யாவ் என்னவளா இருக்கவள பூரா அமட்டிட்டு தெரியுதா? நீனா பெரிய இவளோ? ஆமாவளா, அப்படித்தான். பாருங்க பிள்ளைல, உங்க முன்னாடி எப்படி பேசான்னு பாருங்க. இவ என்னை மிதிச்சு தள்ளலன்னு சொன்னா யாராவது நம்புவீல? அதான் அவ பேசலன்னு தெரியுதா, எட்டி தள்ளதான் செஞ்சிருப்பாவோ, தள்ளிட்டு அதுக்கப்புறம் நடிச்சிருவாவோ இல்ல நொல்லன்னுட்டு. ஆமா, நியாயம் கேட்க வந்து எங்களையே இந்த பேச்சு பேசாவோ? ஆமா, அவ்வளவு பெரிய நியாயஸ்திரியா? போங்கவளா பொத்திக்கிட்டு போய் அவ புருஷ மரத்து சூத்த பங்கி குளம் தெரியல வைங்க. வந்துட்டாள்வோ நாட்டாம பண்ணதுக்கு. ஏவளா உனக்கு அந்த முட்டைச்சி சப்போர்ட் பண்ணானே எனக்கு அந்த 2 பிள்ளைன்னு பேசும். உனக்கு என்ன இப்போ? உனக்கு மட்டும் ஆள் இருக்கணும், எனக்கு யாரும் இருக்க மாட்டான்னு நினைச்சியோ? உனக்கு ஏன்டி எவ்வளவு என்ன பேசானா அவளையும் நான் அடிச்சிருவேன். கேவலப்படித்தான் போகல பாத்துக்கோ. பாருங்கம்மா, என்னை அடிச்சு தள்ளதும் இல்லாம என்னமெல்லாம் பேசான்னு பாரு. எவ்வளா அடிச்சு தள்ளு போய் சொல்லாதான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். யாரா பேசுண்டா? நீ என்ன முட்டைச்சி நீ தள்ளி விட்டுட்டு தான் முத கொடுத்த வச்சியே. இப்ப 2 பேரும் தூரம் எடுக்கணும், என் கொடுத்த நாங்க வைக்கணும். இப்ப என்ன சொல்ல வர? நான் உன்னை மிதிச்சு தள்ளி விட்டேன் அப்படியா? ஆமாவளா, எப்படி என்ன நெஞ்சில மிதிச்சு தள்ளிட்டு நீ முத கொடுத்த வச்ச? நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நீ பொய் சொல்லலவளா, நீ சொன்ன பொய்ய நான் இப்ப உண்மையாக்கி காட்டுனேன். ஏ சித்தி, நீங்க அடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களுக்கு தான் கையும் காலும் தடனா இருக்குன்னு அடிக்கலோ. ஆமாவளா, அப்படித்தான். சரி, நீ ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ செய்தது ஒண்ணு கூட சரியில்லை. பாத்துட்டால வா, அப்படிமா வீட்டுக்கு போவோம். இவ்வளவு மோரையில முடிச்சா கூட குடிக்க கஞ்சி கிடையாது. எப்ப ஏதா முன்னோட்டு பின்னாடிக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மனுஷியா நீ எல்லாம்? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேர் மோதிருக்கணும்ல. பேரத்தை திரும்பி நிக்கும் போது அடிக்கிய நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வச்சுக்கோ. எம்மா என் பிள்ளைனா எந்திங்கம்மா. எதுவும் அடிபட்டு இருக்கா மக்களே? இல்ல சித்தி, அடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அவ இரும்பு கையை வச்சுக்கிட்டு உங்க வாயிலேயே குத்துனால அதான் கேட்டேன். இல்ல ஒண்ணும் அவள. சரிம்மா, அவளை எந்திக்க காட்டி என் கூடத்த முன்னாடி வச்சுட்டு வந்துருந்தேன்னு. ஏக்கா நேசமாவே உனக்கு ஒண்ணும் ஆவலையா? நீ வேற ஏம்டி, எனக்கு கடவா பல்ல ஆடுது அந்த கிளவி அடிச்ச அடியில. உனக்கு அது பரவாயில்ல. எனக்கு முன்னாடி இருக்க ஒரு பல்லு ஆடுதுக்கா. அது போயிட்டு தான் பேசவும் முடியாது, என்னமோ வாங்கி திங்க முடியாது. என்ன செய்ய போறணும்? இந்த கிளவிய சண்டையில நம்ம தலையிட்டு இருக்கவே கூடாது டி. ஓரமா ஒதுங்கிட்டு போயிருக்கணும் பத்தியா? ஆமாக்கா. எட்டே முனியம்மா. ஏக்கா மறுபடியும் இந்த மாரியம்மா கிளவி எந்திரிச்சிட்டாக்கா. யாத்தே இவ்வளவு சண்டை இப்பக்குள்ள ஓயாது போலயே. என்ன நடந்தாலும் சரி நம்ம ஊட போய் தடுத்துட கூடாது. ஆமா, நமக்கு 2 பொட்டுவாள்வ. கடைசி வரைக்கும் ஓரமா நின்று சண்டையை பார்த்துட்டு போயிடணும். என்ன டீ அடிச்ச அடி பத்தலையோ? அடிச்ச அடியில என்ன செத்துருப்பேன்னு நினைச்சேன். எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்க. நீ அடிச்ச அடியலாம் எனக்கு ஈ கொசு கடிச்ச மாதிரி டி. வெக்கமா இல்ல உனக்கு பெருத்த வந்து அடிக்கிறதுக்கு? நீ அடிச்சா நான் செத்துருவணும். இப்ப நான் அடிக்க அடியில் தான் உனக்கு பாட கட்ட போகுது. ஏக்கா ஏட்டி, உன் குடுமையை ஆஞ்சி இன்னைக்கு குழம்பு வைக்கலா பாரு. ஏன் கைமட்டு என்ன பூ பறிக்க ஆளா போதே? உன் தலைமுடி ஆஞ்சி தொங்குடுதானே இல்லையான்னு பாருங்களா. சரியான சண்டை என்னக்கா? ஆமா, நம்ம ஒரு நாள் குத்து வாங்கினாலும் இப்படி நின்று சண்டை பார்க்க யோகம் கிடைச்சிருக்கேன் நமக்கு. கிளவியில இருந்தாலும் நல்லா சண்டை போடுதல் வைக்க. அதை சொல்லி எக்காரணத்தை கொண்டு எவனையும் விலக்கி விட விட்டுறக்கூடாது. நல்லா சண்டை படுத்து பாட்டி. நீ போவலா? எம்மாடி, இது என்ன இப்படி சண்டை போட்டு கிடக்காவோ? முதல்ல போய் சின்ன பொண்ணு கூட்டுறணும். யாத்தே ஏக்கா இன்னைக்கு தண்ணி வருமா? யாரு கண்டா சின்ன பொண்ணு தண்ணி விடுதானா இல்லையா தெரியல. ஒருத்தரும் தண்ணி வர மாதிரி சொல்லல. என் வீட்டெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு 1/2 குடம் தண்ணி தான் இருக்கு. நாளைக்கு ஆத்துக்கு போயாவது தண்ணி பிடிச்சிட்டு வரணும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி பைப்படியில குடத்தை கொண்டு போய் போடணும்னு நினைச்சேங்க. என் மாமியார் பிடிங்கிட்டு போயிட்டு பாத்துக்கோங்க. ஏன் சின்ன பொண்ணு? நான் அங்க குடத்தை போட்டுட்டு உங்க கூட யார்ட்டையும் பேசக்கு வந்துருவணும் அப்படின்ட்டு அதுவே கொண்டு போய் போடுதான் பிரிச்சு. நான் இப்படி அது இனி போக கூடாதுன்னு நினைச்சா நான் வராம இருந்துருவணும். அதான் அது அந்த பக்கம் போகும், நான் அந்த பக்கம் வந்துட்டேன். போ, நல்லதா போச்சு. இப்படிதான் கூட கொஞ்சம் சண்டை வர்றதுக்கு காரணமாகுது. உன் மாமியார் தான் வரக்கூடாதுன்னு நினைக்காவல, வீட்டுல கிடக்க வேண்டியதானே. உங்களுக்கு என்னக்கா சொல்லுவிய? மாமியாரு நாத்தனாருன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரீ பேடா அலைவிய, எங்கனாலும் போறியா எங்கனாலும் வரியா, ஒரே ஊர் சுத்திட்டு தான் திரிவிய. நான் என்ன அப்படியா வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன்? எரிச்சலா இருக்காதா? நான் ஒன்னும் ஒரே மாதிரி ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கெல்லாம் சும்மா ஊதாரித்தனமா அங்கங்க சுத்த மாட்டாவ. 5 பைசா 10 பைசா எப்படியாவது சேர்த்துருவா. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா லாபம் பார்க்காம அவளுக்கு தூக்கம் வராது. நம்மள மாதிரி நினைச்சியோ?
ஏம்மா 200 ரூபா 300 ரூபா இல்ல 500 ரூபா 1000 ரூபா ஒரு நாளைக்கு லாபம் பார்க்கேன் போதுமா? பாத்தியா அவளே உண்மையை ஒத்துக்கிட்டாவோ. நமக்கெல்லாம் அந்த அளவு தெரியாம தான் இப்படி இருக்கும். சை, அக்கம் பக்கத்துல இப்படி இருக்காளோலம்மா. ஆமாக்கா, நாங்க காசு பணம் குறைஞ்ச போதான் உங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் என்ன செய்ய? நீங்க என்ன கொஞ்ச நாள்ல காசு பணம் வந்துட்டுன்னா பெங்களா மாதிரி வீட கட்டிடுவிய. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வெளியில வராம இருந்துக்கிட வேண்டியதானே? ஏன் வெளியில வரணும்? எங்களை பார்க்கணும். வீட்லயே கக்கூஸ் வரைக்கும் ஏசியை போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. எப்பா எப்பா, ஏன் ஜாந்தி இப்படி இருக்கா? பூ கட்டினவளுக்கு ஒரு 100 பூ கொடுத்து கணக்கு முடிச்சிட்டாவுல்லக்கா. ஒரு 10 ரூபாயாவது கையில கொடுத்தாவுளா? ஆனா இன்னைக்கு சொல்லுதேன் சரசக்கா, எங்கனாலும் சரி இந்த பூ கட்டுதேன் அதை செய்தேன் இதை செய்தேன்னு ஒரு பொருளையும் நான் கொண்டு வர மாட்டேன். என் வீட்லயே வச்சு நான் பாத்துக்கிட்டே. இங்க நான் கொண்டு வரப்பே தான் ஆளாளுக்கு கையை வச்சு பூ கட்டிட்டு கடைசி துட்டு தரலன்னு சண்டைக்கு வரல்வ. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வீட்லயே இருந்திருக்கணும்க்கா. இங்க பூ தூக்கிட்டு வந்த பத்தியில என் பத்திய செருப்பு கொண்டு அடிக்கணும். ஏன் சின்ன பொண்ணு எல்லாரும் இங்கதான் இருக்கீனா? ஏன் கோமதி அக்கா ஒரு மாதிரி பதட்டமா கேக்கிய? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்க்கா? ஏன் உங்க மாமியாரும் இந்த முடியம்மா சித்தி ரோட்ல பைப்படியில சண்டை போட்டு கிடக்காவ சின்ன பொண்ணு? மாமியார் குடத்தை கொண்டு போய் வைக்க போறோம்ட்டுல போச்சு. தண்ணி வந்துட்டு தண்ணி பிடிக்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோ. தண்ணி எல்லாம் ஒண்ணு வந்த மாதிரி தெரியல சின்ன பொண்ணு. பைப்படி எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஆனாலும் எதுக்கு சண்டை போட்டு கிடக்காவும் தெரியல. சீக்கிரம் வா, அங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. சண்டையை ஒருத்தி விளக்கிட்ட மாதிரி தெரியல. நான் போறேன், சீக்கிரம் வடியாங்க. இக்கா வாங்கக்கா, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். போவோம் சின்ன பொண்ணு. லட்சுமி வாயா. இல்லக்கா, இம்பிட்டு பூவையும் போட்டுட்டு எனக்கு வர முடியாது, நீங்க போங்க. அதானே, இடியே விழுந்தாலும் நாளைக்கு காசு பார்க்காம எஞ்சி வர மாட்டாவே. ஏமா நீ போனா எந்தாலையும் போமா, ஏன் என்னைய அழைச்சிக்கிட்டு இருக்க? இப்படி பேசாதீங்க லட்சுமி அக்கா. காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். சித்தி சித்தின்னு அவன் மாமியால அப்படியே ஐஸ் வச்சுட்டு பேசுவியா? இன்னைக்கு அவ சண்டை போட்டு கிடக்காவல, ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பாக்கண்டாமா? ஆளு மனுஷன் மக்கள் முக்கியம் நினைங்க, பணம் காசு தான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்காதியே. ஏமா உன்கிட்ட பேச எனக்கு ஆவி இல்ல. நீங்க சண்டை வைக்க போறீங்கன்னா எல்லாரும் போங்க, என்னைய ஆள விடுங்க. எக்கா நீங்களும் வந்தா தானக்கா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சண்டையை தானே விளக்கிட போற, அதுக்கு எதுக்கு என்னைய அழைச்சிட்டு போற? போ, ஒரு தள்ளி தள்ளினா உன் மாமியா தான் கீழே விழுந்துருவோல. சின்ன பொண்ணு அவட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. சட்டனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு வா, ஓடுவோம். சரி நல்லபடி, அதான் சரி. வாங்கக்கா. சின்ன பொண்ணு சும்மா இரு. வாங்கலாம். பேதியில போவா, கீழே விடு. சின்ன பொண்ணு அவட்டெல்லாம் பேச நேரம்ல, சட்டுன்னு ஒடியா. ஆமாக்கா, பேச நேரம்ல, சட்டுப்பட்டுன்னு ஒடியாங்க. சரசக்கா நீங்களும் வரையில இல்ல உங்களே ஒரு கை தூக்கிட்டு போட்டா? ஏம்மா நான் வந்துருதம்மா, வாங்க போவோம். ஏக்கா அவ ஓடிட்டாவ, நம்மளும் ஓடுவோம் வாங்க. ஏன் நாசமா பரவாயில்ல, நீ விடு. வாங்கண்ணே, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு. பாத்தியாட்டி, என்கிட்ட மோதனா உனக்கு இதான் நிலைமை. இந்த முடியம்மாவெல்லாம் உன்னால ஜெயிக்கவே முடியாது. எத்தே 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 உங்க மருமவா நான் சொல்லுவேன். எந்திரிங்க தே, உங்களால முடியும். இந்த 2 குடுமிக்கார கிளவிய குடுமிய பிச்சு அத்து போடுங்க. என்னவளா நீ புதுசா குலைக்கிறதுக்கு வந்துட்டியோ? உன் மாமியா என்கிட்ட குலைச்சுதான் அப்படி அடி வாங்கி வாயை பிளந்துட்டு கிடக்கா. கிளவி என் மாமியால கீழே தள்ளிட்டல்ல. இப்ப சொல்லுதேன், என் மாமியா இப்ப எந்திரிச்சு உன்னை அடிச்சு கீழே போட்டு நீ வாயை பிளந்து கிடக்கத பாத்துட்டு தான் நாங்க வீட்டுக்கு போவோம். நடக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏன் லெப்ப? என்ன லட்சுமி அக்கா? ஏன் கூறு கட்டவள, நீ சண்டையை நிறுத்த வந்தியா, சண்டையை மூட்டி விட வந்தியா? ஏதா வேணா இருக்கட்டும்க்கா, என் மாமியார் தோக்க கூடாது. நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க, நான் எங்க அத்தைய போய் எழுப்பட்டும். நானும் அவளை உன்னை தூக்கி வைக்க சொன்னேன், இறக்கி விடு. இறங்குங்க, மெதுவா இறங்குங்க. ஏக்கா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தெரியாம ஒரு இடமா நிக்கணும். என்ன போவாங்கிட்டு அரக்கிருக்கி. உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிட்டேன். குடிமி கிழவி, என் மாமியார கீழே தள்ள மட்டும் இப்ப என் மாமியாரை எழுப்புவேன். நீ அவனும் சண்டை போடுதிய, என் மாமியார் தான் ஜெயிப்பாவோ பாரு. அவ இனி எந்திக்க மாட்டாவளா? பாத்துருமா, நான் எந்திக்க வச்சு காட்டுதேன். தூரப்பாங்கிட்டு. எத்தே எத்தே எந்திங்க, உங்களால முடியும். அந்த குடிமி கிழவிய குடிமையை அத்து தூர போடுங்க. எத்தையோ எத்தையோ கிழவி வாயை புலந்த மணிக்கு கிடக்காத வழியா அசையவே மாட்டுக்கால. இவளை என்னன்னு வழி கொண்டு வர, நான் வேற சபதம் வேற போட்டு தொலைஞ்சிட்டேனே இவளை நம்பி. எத்தையோ இனி முரட்டு வைத்தியம் தான். இந்த கிழவியை எழுப்பி பிரயோஜனம் இல்ல. வாயிலேயே ஒரு குத்து குத்துனாதான் எந்திப்பா போல. எவளும் பாக்காலோ? எல்லாவளும் இங்கதான் பாக்கா. என்னன்னு கூடி அடிக்க பரவாயில்ல, ஒரு அடி போடுவோம். எத்தே கொய்யால என்ன கத்துதான் எந்திக்கான்னு பாரு. ஊர்கிட்டதனமா பேசாதே. உங்களை அடிச்சது நான் இல்ல, அந்த முடியுமா கிழவி. ஒழுங்கா இப்ப எந்திரிச்சு அவளை அடிச்சு துவச்சாதான் உங்களுக்கு வீட்டுல சோறு. இல்லன்னா எலி மருந்து கொடுத்து கொன்னுருவேன். இப்ப எந்திரிச்சு அவளை அடிச்சு துவம்சம் பண்ணணும், புரியுதா? நீ நவளவளே, நான் பாத்துக்கிட்டேன் அவளை. இப்ப பாரு கிழவி எங்க அத்தையோட ஆட்டத்தை. யோ நீ தள்ளுவளே. எத்தே நம்ம தான் ஜெயிக்கணும், மறந்துடாதிய. தெரியவளே, நீ மூட்டு போங்கிட்டு நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே தே, ஆல் தி பெஸ்ட். என்னவளே போஸ் கொடுக்க வாங்கின அடி பத்தலையோ? பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க எங்க விட போற? எப்படி விளைய அடி? சூப்பர் தே, ஒரே குத்துதான். அந்த அன்னைக்கு விழுந்துட்டா. சரி, சண்டை போட்டு கை காலம் டயர்டா இருக்கு, சோறு பிங்கிட்டியா? இல்ல தே, இனிமேதான் உழ வைக்கணும். அப்ப அடுத்த மீதி உனக்கு கொடுத்துட வேண்டியதான். எத்தே என்ன 5 நிமிஷத்துல போய் பங்கிருதம் தே. போகலா சீக்கிரம். ஓகே தே. எவ்வளவு ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் தே?
என்னை தூக்கிட்டு போ, கை காலெல்லாம் வலிக்கி. அவ்வளவுதானே தே, வாங்க. எத்து என்ன கணக்கு எத்து? பொத்திட்டு தூக்கிட்டு போவலா, தினம் திங்கல்ல, தூக்கிட்டு போ. இதுக்கு ஆட்டோ வச்சா போக முடியும்? 2 தெரு தானே போகணும், போ தூக்கிக்கிட்டு. சரி தே.